உயர்ந்தது எது, தமிழா சமஸ்கிருதமா? சிதம்பரத்தில் தில்லை நடராஜர் நடனமாடுவது வழக்கம். ஒருமுறை சிவபெருமான் நடனமாடி முடிக்கின்ற பொழுது சிவபெருமானுடைய திருக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த உடுக்கை 14 சப்தங்களை ஏற்படுத்திவிட்டு அடங்கியது. அந்த 14 கடைசி சப்தங்களை 2 ரிஷிகள் பதிவு செய்தார்கள். ஒருவர் அகஸ்திய ரிஷி, மற்றொருவர் பாணினி ரிஷி. இதுதான் அந்த 14 உடுக்கை சப்தங்கள். ஐ உன் ரில் ரிக் ஏ ஓங் ஐய உச் ஹைய வரட்லன் ஞமங்கனம் ஜபன் கடதஷ் ஜபகடதஷ் கபச்சட்டத சட்டதௌ கபை ஷஷசர்ஹல். இந்த 14 மந்திரங்களும் மாகேஸ்வர சூத்ராணி என்று அழைக்கப்படுகிறது பெரியோர்களால். இந்த 14 சூத்திரங்களை வைத்துக்கொண்டுதான் அகஸ்திய ரிஷி தமிழ் இலக்கணத்தை படைத்தார், பாணினி ரிஷி சமஸ்கிருத இலக்கணத்தை படைத்தார். தொல்காப்பியத்தை இயற்றிய தொல்காப்பியர் அகஸ்திய ரிஷியின் மாணவர்தான். தமிழ் இலக்கணத்திற்கும் சமஸ்கிருத இலக்கணத்திற்கும் மூலம் சிவபெருமானுடைய உடுக்கை. ஆகவே இரு மொழிகளும் தெய்வீக மொழிகளாகும். தமிழும் சமஸ்கிருதமும் இந்துக்களுக்கு 2 கண்கள் போன்றவை. 2 கண்களில் எந்த கண் உயர்ந்தது என்ற கேள்வியே தவறு. கண்கள் 2, பார்வை 1. அதுபோல் தமிழும் சமஸ்கிருதமும் சாஸ்திரங்களின் மூலம் ஒரே இறைவனை காட்ட வந்த இரு மொழிகளாகும். தமிழ் மொழியில் நமது சங்க இலக்கிய நூல்கள் 14 மேற்கணக்கு, 14 கீழ்கணக்கு. பக்தி இலக்கியங்கள் என்று எடுத்துக்கொண்டால் சைவ 12 திருமுறைகள், வைணவ தமிழ் மறைகள் என்று எடுத்துக்கொண்டால் 4000 திவ்ய பிரபந்தம். இவற்றை தவிர்த்து ஔவையார் இயற்றியவை, அருணகிரிநாதர் இயற்றியவை, ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள் இயற்றிய திருவருட்பா, தாயுமானவர் பாடல்கள், பட்டினத்தார் பாடல்கள், பாரதியார் பாடல்கள், சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணம், கவிச்சக்கரவர்த்தி கம்பன் இயற்றிய ராம அவதாரம் என்கின்ற கம்பராமாயணம், ஸ்ரீவில்லிபுத்தூரார் இயற்றிய வில்லி பாரதம், இதெல்லாம் தமிழ் பொக்கிஷங்கள். யாராவது ஒருவர் தன்னை தமிழன் அப்படி சொல்லி கொண்டால் அவர் இது எல்லாத்தையும் படித்திருக்கணும். அப்படி இல்லை என்றால் அட்லீஸ்ட் பேராச்சும் தெரிஞ்சிருக்கணும். அவர் தான் தமிழன். யாராவது ஒருத்தர் தான் தமிழன் அப்படின்னு சொல்லி கொண்டால் அவர் ஹிந்து. அந்த ஹிந்து தமிழன் தான். ஹிந்துவாக இருந்து கொண்டு நான் தமிழன், ஹிந்து இல்லை அப்படின்னு சொன்னான்னா அவன் பைத்தியக்காரன். இப்போ சமஸ்கிருதத்துக்கு வருவோம். சமஸ்கிருதத்தில் 18 வித்யாஸ்தானங்கள் நமக்கு இருக்கிறது. 4 வேதங்கள், ரிக் யஜுர் சாம அதர்வண. 6 வேத அங்கங்கள், சிக்ஷை, வியாக்கரணம், சந்தஸ், கல்பம், ஜோதிஷம், நிருக்தம். 4 உபாங்கங்கள், மீமாம்சை, நியாயம், புராணம், தர்மசாஸ்திரம். 4 உபவேதங்கள், ஆயுர்வேதம், தனுர்வேதம், காந்தர்வ வேதம், அர்த்தசாஸ்திரம். தமிழும் சமஸ்கிருதமும் நமக்கு 2 பொக்கிஷங்கள். வெளிநாட்டிலிருந்து வந்த இந்த பிரிவினைவாதிகளும் சதிகாரர்களும் என்ன செய்தார்கள்னா, சமஸ்கிருதம் வேற தமிழ் வேறன்னு பிரிச்சா, ஹிந்துக்களை 2ஆ பிரிச்சா. சமஸ்கிருதத்து மேல வெறுப்பு உண்டாக்கினான், தமிழ் மேல வெறிய உண்டாக்கிட்டான். வெளிநாட்டு சதிகாரர்கள் எந்த சதியை செய்துவிட்டு போனார்களோ அதே சதியை கையில் எடுத்துக்கொண்டு உள்நாட்டில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளும் சதிகாரர்களும் ஹிந்துக்களை பிரிக்க பார்க்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த சதியில் சிக்கிக்கொண்டு நாம் சமஸ்கிருதம் படிக்கிறதையும் விட்டுட்டோம், தமிழையும் சரியாக படிக்கல. யாராச்சும் கேட்டால் சும்மா பேருக்கு தமிழன்னு சொல்லிக்கிறோம். மற்றபடி தமிழ் இலக்கிய பாடல்கள்லாம் ஒன்றும் தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் சினிமா பாட்டு, அவ்வளோதான். நம்முடைய தெய்வீக மொழியாகிய சமஸ்கிருதம் நம்ம விட்டுட்டோம். ஆனால் வெளிநாட்டில் கிட்டத்தட்ட 14 ஜெர்மன் யூனிவர்சிட்டிஸில் இந்த சமஸ்கிருதம் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. நமக்கு தெரியாத அருமை வெளிநாட்டுக்காரனுக்கு தெரியுது. தமிழ் நமக்கு தாய் என்றால் சமஸ்கிருதம் நமக்கு தந்தை. இந்துக்களாகிய நாம் நம்முடைய இரு மொழிகளினுடைய பெருமைகளை அறிந்து கொண்டு இரு மொழிகளையும் சிறப்பாக கற்க வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு இதை விட்டு செல்ல வேண்டும். இந்துக்கள் விழிப்படைய வேண்டும். இந்துக்களை இந்துக்களாக மாற்றும் ஒரு முயற்சி இது.